September 7, 1926, January 31st, 1927. ரெண்டு மிகப்பெரிய டெமனாலஜிஸ்ட் இந்த உலகத்தில் பிறந்தாங்க. ஹெட் வாரன் அண்ட் ரொலின் வாரன். அவங்கள பற்றி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா த காஞ்சோரிங் யூனிவர்ஸ்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பல படங்கள் மூலமாக, பல பேய்கள் மூலமாக நமக்கு தெரிய வந்தவங்க பண்ண சாதனை ஒன்றும் சாதாரணது இல்லைங்க. ஏன்னாக்கா ஒரு கணவன் மனைவின்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளார கிட்டத்தட்ட பல பேய்களையும் பல அமானுஷத்தையும் தடுத்து தங்களோட வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் அதை பாதுகாத்து தங்களோட வீட்டிலே வச்சுருக்கிறது யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயம். அதை அவங்க வாழ்க்கையில் பண்ணது ரொம்ப முக்கியமானதுன்றதை தாண்டி ரொம்ப அவசியமானது. அவங்க நினச்சதுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் பத்தாது. ஆனால் அப்படிப்பட்டவங்க நம்ம கூட இப்போ உயிரோடு இல்லைன்றது மிகப்பெரிய சோகமாக இருந்தாலும் அவங்களால பல பேர் உயிரோடு இப்போ இருக்காங்கன்றதை நினச்சி நம்ம பெருமை கொள்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஒன்று பண்ணுமே நான் யோசிச்சதுனால தான் இந்திய தினத்துலேயும் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கட்டும்னு இந்த டேட்டில் நான் இந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி குட் ஃப்ரைடே. இப்படி பல ஸ்பெஷலான மூமெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வரதுனால தான் இந்த ஷார்ட் ஃபிலிமை இன்றைய தினத்தில் ரிலீஸ் பண்ணுறோம். நாங்களாம் டீமாக சேர்ந்து ஒர்க் பண்ணதில் இது ஒரு நல்ல நான் லீனியர் படமாக ஒரு கொட்டாய் வந்திருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதை சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் வர ஹாரர் சீன்ஸ் அண்டு வரக்கூடிய கண்டென்ட் அண்ட் மெசேஜை சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு ரோட் ட்ரிப் பார்த்த மாதிரி, ஒரு ரோட் ட்ரிப்பில் போன மாதிரியான ஒரு ஃபீலை நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஆனிமல் அளவுக்கு பயங்கரமாக இருக்குமா, ஹாரரிஃபிக்காக இருக்குமா, டெரிஃபிக்காக இருக்குமான்னு கேட்டால் எங்களுக்கு அது சொல்ல தெரியல. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இருக்கும். அண்ட் Head and Rollin tribute to us. The other night, dear, as I lay sleeping, I dreamed I held you in my arms. But when I woke, dear, I was mistaken, and I hung my head and cried. You are my sunshine, my only sunshine. You make me happy when skies are gray. You'll never know, dear, how much I love you. அங்கேயே இருங்க ஹெட், நானே வரேன். வாங்க ஹெட், வாங்க. எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம். வாங்க ஹெட். ஓகே ஓகே ஃபாதர், புரியுது. எனக்கு நிறைய வேலை கூட என்னுடைய அவசரத்தை தான் வந்திருக்கு. நட்புரீதியாக வந்திருக்காங்க. நீங்க எதை பத்தியும் ஃபீல் பண்ணாங்க, எல்லாத்தையும் சமைச்சு. என் பையனுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கணும். இப்படி ஒரு சூழ்நிலை அப்படியே அவன் மாட்டிப்பாண்டிய நான் நினைக்கிறேன். எப்படியாவது என் பையனை காப்பாற்றி பயப்படாது, பார்த்துக்கலாம். எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு. உன் மகன் எங்க இருக்காரு? அதோ இருக்கான் பாருங்க, அங்க உட்காந்துருக்கான் பாருங்க. என் டேடு உங்களை வர வச்சாரா? அப்பா எனக்கு நல்ல நண்பர்.
அவர் சொல்லலனாலும் நீங்க நல்லாவே இருக்கீங்க. அதுக்கு சொந்தமெல்லாம் இல்லை நீங்க. ஏன்னா பார்க்கும்போதே எனக்கு தெரியும் ஒருவர் பற்றி. ஆனா நீங்க நல்லாவே இருக்கீங்க, சுகமா இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். உங்களுக்கு தெரியாது, ஒருத்தன் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ எந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதோ அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு குற்ற உணர்ச்சியில் தான் இருக்கேன் சார். நல்லதை விட்டு மீற முடியல. நீ பாருங்க, உலகத்துல தப்பு பண்ணாதுன்னு இதுவரை சாத்தான் எல்லாரையும் தப்பு பண்ண தோன்றான். நான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தபோது அவரையே சோதிச்சவன் இல்லை அவன். அதனால தப்பு பண்ணிட்டேன் குற்ற உணர்ச்சியை எடுத்து போடுவேன். இயேசு கிறிஸ்து இந்த குணமாக்க வல்லவராக இருக்கிறார். ஆமா, இந்த ரத்தம் இந்த குணம் நீங்க நம்புங்க. இந்த நேரத்தில் நீங்க சுகம் பாருங்க. உங்களுக்கு தெரியாது சார், நான் என்ன மாதிரிலாம் தப்பு செஞ்சேன், என்ன மாதிரிலாம் பாவம் செஞ்சேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் பண்ணது பூராவே கிறிஸ்தவ மதத்துக்கு எதிரான ஒரு செயல். நான் நினச்சது என்ன தெரியுமா, ஜின்னை என் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை என் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து பிளாக் பீப்புள்ஸ்க்கான, பிளாக் அமெரிக்கன்ஸ்க்கான அங்கீகாரத்தையும் அவங்களுக்கான உரிமையும் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன். அதுவும் தவறான ஒரு வழியில். ஆனால் நான் நினச்சது தப்பாக இருந்தாலும் பண்ண நினைக்கிறது நல்ல விஷயந்தான். அது இந்த ஊர் மக்களும் எங்கள் அப்பாவும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் தான் சார் நான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் அது என்னை இவ்வளோ பெரிய எல்லையில் கொண்டு போய்விடும், இவ்வளோ பெருசாக நான் மாட்டிப்பேன் நான் எதிர்பார்க்கல. அது என் உயிரை எடுத்துருமோன்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு அந்த ஜின் என் கூட பேசிகிட்டு இருக்கு சார், என்னை கொல்ல பார்க்குது. இது எது மாதிரி செயல்கள் செய்ய சொல்லுங்க. இப்போ அது உங்களை கொல்ல சொல்லுது. அந்த பையன் மோசமான ஆவியால பீடிக்கப்பட்டான். எனக்கு அது தெரியும், அது ஒரு ஜின். நான் கண்டிப்பாக காப்பாற்றுவீங்களா டேட்? அவனை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். டேய் இமானுவேல், கதவு தர. ஒரு நிமிஷம் டேட், தூங்கிட்டு இருக்கேன், கிளம்பி வரேன். சீக்கிரம் வா, நம்ம சர்ச்சுக்கு போகணும்ல இன்னைக்கு. ஓகே 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 டேட். சாலமன் வந்துட்டானா? வந்துட்டான். வா, நீ சீக்கிரம் வா. நான் இப்ப சர்ச்சுக்கு கிளம்பி போறேன், சீக்கிரம் வந்து சரி. ஓகேவா? 1 மாசமா நீ சர்ச்சுக்கு வரதில்ல, நைட் எங்கெங்கயோ வெளியே சுத்துற, எதுவும் சரியில்லை உன் நடவடிக்கை. ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து சேரு. எனக்கு நைட் ஃபாதர் பேட்ரிக்கோட மீட்டிங் இருக்கு, நான் நைட் வருவேன் என்னன்னு தெரியாது. ஓகேவா? ஓகே ஓகே டேட், சும்மா கத்திக்கிட்டே இருக்காதீங்க, நீங்க போங்க, நான் வரேன். ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்து சேரு. ஓகே பாய், போய் வாங்க, நான் வரேன். இவர் வேற சர்ச்சுக்கு வா, இங்க வா, அங்க வான்னு சொல்லிட்டு இருக்காரு. நான் அவனை எப்போ வர சொன்னா, நீ எப்போ வர? அது ஒன்றும் இல்லை டேட், ஒரு முக்கியமான ஒர்க் இருந்தது, அதனால தான் அதை முடிச்சுட்டு வரலான்னு. இந்த டேடோட உனக்கு அப்படின்னு முக்கியமான வேலை? சரி, நான் கொடுத்த ரோசரி எங்க? இல்லை டேட், அது ஒரு முக்கியமான இதுக்காக நான் அதை கழட்டி வச்சிருக்கேன், திருப்பி எடுப்பேன், கவலைப்படாதீங்க, போட்டுப்பேன். எனக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் டைம் தான், ஒரு சன்னா என் கூட இருக்கவே மாட்டியா நீ? சரி டேட், விடுங்க டேட், எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. வெளியே எங்கன்னா போகணுமா என்ன? சரி, நம்ம வெளில போய் ரொம்ப நாள் ஆச்சுல, வா வெளியே போலாம்.
நேரம் ஆகுது, இன்னும் வரல அவன். எங்கே போனான்னு தெரியலையே, என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ, வருவானா வீட்டுக்கு? இவான் நில்லு, இவான் நில்லு, இவான் நில்லு. டைம் எட்டாச்சு, எப்போ வர நீ? உன் நடவடிக்கை எதுவுமே முன்னால சரியில்லை. என்ன பண்ணி வேணாமா? அது எதுப்பா உங்களுக்கு? நான் என்னமோ பண்ணிட்டு போறேன், ஏதோ பண்ணிட்டு போறேன். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. என் விஷயத்தை தடங்காதீங்க, புரியுதா? இப்போ நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன், நீ இவ்வளவு என்கிட்ட எதிர்த்து பேசுற? நீ ஐ அம் யுவர் டாட். இதுவே சரிங்களா? நைட் இந்த டைமுக்கு நீ வர சுத்தமா சரியில்லை. தெரியல, இந்த விஷயம் எதுவுமே எனக்கு பிடிக்கல. எனக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. என்னதான்டா பண்ற நீ? என்ன பண்ற? அது எதுக்கு உங்களுக்கு? நான் ஏதோ பண்றேன், என்னமோ பண்றேன். இங்க இருக்க மக்களுக்கும் நமக்கும் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் பண்றேன். அது சரியோ தப்போ நான் பண்ணுவேன், பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். பேசுறது பண்றது எதுவுமே எனக்கு சரியா புரியல. சாமி வெளியே தான் நிக்கிறான். நான் ஏதோ வந்து அமைதியா இருந்துச்சு. நீ போ. இப்ப எதுவும் கத்துற? என்னடா ஆச்சு? இப்பவே நான் அப்படி கொடுக்கு இது உடனே போ, வெளியேறு. சால்மான் கிட்ட கேட்டாதான் தெரியும். உண்மையை சொல்லுங்கடா, நீயும் இமானுவலும் என்ன தான் பண்ணுறீங்க? என்கிட்ட எதுவும் மறைக்கக்கூடாது, உண்மையை மட்டும் சொல்லுங்கள். நீயும் இமானுவலும் என்ன தான் பண்ணுறீங்க? உங்ககிட்ட சொல்லக்கூடாது தான் இருந்தேன். அவன் உங்ககிட்ட காமிச்ச முகம் வேற, என்கிட்ட காமிச்ச முகம் வேற. ஒன் செகண்ட் டேட், ஆர்டர் போட்டு வந்துடுறேன். ஓகே. ஓகே டேட், நான் ஆர்டர் போட்டேன். என்ன ஆர்டர் போட்ட? வழக்கமாக வாங்குறதா, உங்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறேன், ஆனால் என்கிட்ட ஏதோ சொல்லாமல் பண்ணுறேன். ஆனால் என்ன பண்ணுறது தான் தெரியல. என்ன பண்ணுற என்கிட்ட சொல்லு. அது எதுக்கு டேட் உங்களுக்கு? நீ என் பையன், நான் கேட்டு தான் ஆகணும். சொல்லு, நீ என்ன தான் பண்ணுற? தயவு செஞ்சு சொல்லு. அது இப்போதைக்கு பேசுகிற மேட்டர் இல்லை டேட். வெளியே இங்கே எல்லாம் பேச முடியாது. நான் எதுவாக இருந்தாலும் அப்புறமா உங்கள்கிட்ட சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. அப்படியா? பரவாயில்ல, சொல்லலாம். டேட், நம்ம இருக்கிறது அமெரிக்கன் இந்தியன்ஸ் இருக்கிற இடம். எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு போய் நான் கேட்குறது தான் நீ வீட்டில் இருக்கணும். நீ தான் வீட்டில் இருக்க மாட்டேன். நீங்கள் இப்படி கேட்டது எனக்கு பிடிக்கல டேட், நான் கிளம்புறேன். டேய் நில்லுடா, போகாத, நில்லு. ஏதோ பண்ணுறான், ஆனால் என்ன பண்ணுறான்னு தான் தெரியல. எதுவாக இருந்தாலும் அது அந்த கர்த்தருக்கு தான் தெரியும். நீ பண்றது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? தயவு செஞ்சு இதோட விட்டுரு. எதை நிறுத்த சொல்கிறேன்? நம்ம நடக்கிற கொடுமையா? இங்கே பிளாக் பீப்புள்ஸ்க்கும் பிளாக் அமெரிக்கன் நடக்கக்கூடிய கொடுமையா? இதெல்லாம் தடுக்கிறதுக்கு நான் ஒரு வழியை நினைக்கிறது தான் இந்த பிளாக் மேஜிக். அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், எதை வேணால் பண்ணுவேன். ஒரு புது எவல்யூஷன் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். எனக்கு புரியுதுடா, ஆனா அதுக்கு இது வழி இல்லடா. எனக்கும் ஒரு வழி தெரியல. I want to make a history. I am the new Valentine Fishman.
டேய்மான் என்னதான் பண்றான்? டேய்மான் டைம் ஆயிடுச்சுடா. சரிடா, நானே வந்து பார்க்குறேன். டேய்மான் என்னதானே பண்ணிட்டு இருக்க? டேய் திரும்படா. என்னதானே பண்ணிட்டு இருக்க அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு? டேவிட் பயப்படாதீங்க, இன்னையோட கிளியர் பண்ணி. நான் தம்பிக்கு இருக்கிறதுக்கு ஜின் ஆகிடுச்சு இல்லையா, அந்த ஆகியை கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கு சுகம் ஆயிடும். இந்த ஒரு நாளுக்காக தான் நான் ரொம்ப நாளாக காத்தேன். உங்கள் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீ கவலைப்படாத, உன்னை கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் நான் காப்பாற்றிடுவேன். நீங்க பயப்படாதீங்க. நான் சின்ன வயசுல கட்டில கிட்ட ஏதோ இருக்குன்னு பயந்து கொண்டே இருப்பேன். எங்க அப்பா ஒரு நாள் பாருங்க உள்ள கிட்ட கதவு சாப்பிட்டு சொன்னாரு, இந்த ரோசரி கொடுத்துட்டு ரோசரி மட்டும் எந்த பயமும் வராது. இதே ரோசரியை இருக்கிறாங்க ஜின்ன வெளியேற்றிட்டு இந்த ரோசரியை கொடுத்துட்டு போறாங்க. நீங்க குணமாகி ரிச்சா நீங்க எதை பத்தி ஃபீல் பண்ணாதீங்க, தைரியமா நம்புங்க. சொல்லுங்க. இப்போ இங்கே என்ன நடக்க போகிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் என்னவா இருந்தாலும் நீங்கள் தான் என் பிள்ளையை காப்பாற்றணும் கர்த்தரே. உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும்தான்டா உன்னை நான் இந்த இடத்துக்கே கூட்டின்னு வந்திருக்கேன். என்னப்பா, நான் இறந்துடுவேன்னு சொல்லிட்டாரா அவரு? சொல்லுங்க. இல்லை, உங்கள் அம்மா இறந்த இடத்துக்கு தான் உன்னை நான் இப்போ கூட்டின்னு வந்திருக்கேன். அம்மாவா? ஆமாண்டா, உன்கிட்ட இன்னொரு உண்மை சொல்லணும்டா. இன்னும் என்ன பொய்ய பாயிண்ட் மறைச்சு வச்சிருக்கீங்க? அம்மா அவங்க கூட தான் இருந்தாங்க, அப்புறம் பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு சொன்னீங்க, திருப்பி பார்ப்போம் சேருவோன்னு சொன்னீங்க, இப்போ இறந்துட்டாங்கன்றீங்க. இன்னும் உண்மையை இப்போ மறைச்சு வச்சிருக்கீங்க. அது வந்து நான் உங்கள் அப்பா இல்லைடா. என்ன டாட் சொல்றீங்க? நீங்க என் அப்பா இல்லையா? என்ன ஆச்சு டாட் உங்களுக்கு? என் ஒய்ஃப் செட்ட சோகத்தினால நான் இந்தியா வந்தேன். அப்போ தான் நீ எனக்கு கிடைச்ச. என்ன டாட் சொல்றீங்க? அவங்க சன் இல்லையா டாட்? இதெல்லாம் தெரிஞ்சுமா டாட் என் தப்பு மன்னிச்சிங்க. நீ பண்ணது தப்பாக இருந்தாலும் அது ஒரு நல்ல விஷயம் இருக்கு. அதனால நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன். என்ன இடம் இது? நான் எப்படி இங்கே வந்தேன்? டே இமான், டே இமான், இமான், டேய் என்ன போலனா இது? என்னை மன்னிச்சிருங்க டாட். நான் பண்ணது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு காரியம். இந்த பிளாக் மேஜிக்னால நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன் டாட். ஏன்னா அந்த இஃப்ரிட்ஜின் என்னை இப்போ கண்ட்ரோல் பண்ணி அது நினைக்கிற இடத்துக்கு இப்போ என்னை கொண்டு வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கில்லு நடக்க வைக்க போகுது. அது யாராக வேணா இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், இல்லை நானாக இருக்கலாம். அந்த 2 பேர் யாரோ ஒருத்தருக்கு தப்பிக்க முடியல. நான் செத்தாவது உங்களை காப்பாற்றுவேன் டாட், காப்பாற்றுவேன். டே இமான், இமான், இமான் என்னாச்சு உனக்கு? இமான், இமான் என்னாச்சு? டேய் I am not your Iman. I am a demon or a demonic monster. I am the god of gents, man. டேய்மான் Hey, father. உன் பையன் எத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருக்கோன்னு தெரியாம தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அதாவது இன்னும் எளிமையாக அவனுக்கு சொல்லணும்னா என்ன கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை இப்போ தடுத்தா நான் திரும்பவும் செய்ய வருவேன். டேய் உன்னை அப்பவும் தடுப்பேன், இப்பவும் தடுப்பேன்டா.
நான் நினச்சபடி உன்னை எப்படியோ காப்பாற்றிட்டேன்டா. சாலமன் டாட். டேய் டேய் கருப்பா பிறந்தா தப்பு இல்லையாடா? இதெல்லாம் என்னால தானடா, என்ன மன்னிச்சிடுறா. இனி இப்படி ஒரு தப்பா பண்ணாதடா, எல்லாம் என்னோட போட்டு. நம்ம பண்ண தப்பு எப்பவுமே நம்மளை பாதிக்காது, நம்மளை பிடிச்சவங்க தான் அது பாதிக்கும். தப்பு பண்ணாதீங்க. தப்பு பண்ணா அந்த தண்டனையை நீங்கள் தான் கருப்பா அனுப்பி. பிறந்தது நம்ம தப்பு இல்லைடா. கருப்பா பிறந்த தப்புன்னு நினைக்கிறவங்க மத்தியில் பிறந்தது தான் நம்ம கூட தப்பு. ஆனால் இப்போ நீ போனது முழுக்க முழுக்க என்னுடைய தப்பு. ஏன் தப்பு? ஃபாதர், நீங்கள் தானே ஃபாதர் ஆண்ட்ரூஸ்? ஆமாம், நீ இமானுவேல் தானே? ஆமாம் ஃபாதர். நீ எப்போ வருவன்னு நினச்சா நீ என்னப்பா இப்போ வந்திருக்க? இல்லை ஃபாதர், நான் பண்ண தப்பு, நான் பண்ண பாவம். அதனால் என் ஃப்ரெண்டையும் நான் இழந்துட்டு நிற்கிறேன் ஃபாதர், இழந்துட்டு நிற்கிறேன். அதனால தான் என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்க்கு அப்புறம் ஜெயிலில் முடிச்சதுக்கப்புறம் பல இடங்களை சுற்றிட்டு இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன். அவரையே காட்டி கொடுக்க நினச்சோன்ன மன்னிச்ச கடவுள் உன்னையே மன்னிக்க மாட்டாரப்பா. அந்த நம்பிக்கையில் தான் ஃபாதர் நானும் உங்களை தேடி வந்திருக்கேன். இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேன் ஃபாதர். இங்கே வந்ததில் இந்த கல்ச்சரும் இந்த லாங்குவேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் என் பேரையும் தமிழ்னு மாற்றிக்கிட்டேன் ஃபாதர். ஆனால் இப்போது எனக்குன்னு யாரும் இல்லை ஃபாதர். தனியாக எல்லோரும் இழந்துட்டு நிற்கிறேன் ஃபாதர், தனியாக நிற்கிறேன். அப்படி உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாதப்பா. உனக்கு ஒரு தம்பி இருக்கான், அவன் பேர் ஜேம்ஸ். சரியா? ஹலோ, சொல்லுங்கள் டேட். ஹலோ இமான், எப்படி இருக்க? ஜட்மெண்ட்க்கு அப்புறம் வெளியே போகணும்னு சொன்னேன். நானும் உன்னை நினச்சேன். நீ பார்த்தா எல்லா கண்ட்ரீஸுக்கும் போயின்னு இருக்கேன். கடைசியாக என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்தியாவுக்கு போகணும்னு சொன்னேன். சரின்னு நான் அனுப்பிச்சு விட்டேன். ஹவ் இஸ் இந்தியா மேன்? கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் வந்து இந்த ஊர், உலகம், இடம் எல்லாமே மாறிடுச்சு இல்லை டேட். எல்லாம் மாறினாலும் சாலமன் மட்டும் அப்படியே இருக்கான் மனசுக்குள்ளார. சாலமனை மிஸ் பண்ணுறியாடா? எனக்கு புரியுது அது. ரொம்ப கவலைப்படாத. சாலமனை விட உனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கண்டிப்பாக கிடைப்பான். அம்மா, யாரோ ஒரு நல்ல ஃப்ரெண்டை பார்த்தேன்னு சொன்னீங்க. யார் இது? கொஞ்சம் அவனை பற்றி கொஞ்சம் சொல்லு. பட் நீங்கள் அந்த மாதிரி சொன்னாலும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடைக்கிறது வாழ்க்கையில் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயமா பார்க்கப்படும். ஆனால் நான் இங்கே ஒரு ஃப்ரெண்டை சந்தித்தேன். வந்த அன்றைக்கே நான் சந்தித்தேன். உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட 6 மாதமாக அடிக்கடி பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. ஐ திங்க் அவருடைய சுலைமானா இருப்பார்னு நினைக்கிறேன். அதாவது சாலமோன் விட்டுட்டு போன இடத்த நிரப்ப சுலைமானா இருப்பார். இப்போதைக்கு இதுதான் என்னோட முடிவாக இருக்குது டேட். எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் வேணும்னு நினச்சேன். என் ஃப்ரெண்டை நானே கொன்னேன். இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கான்றதை நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக போகலான்னு நினைக்கிறேன் டேட். அதுதான் என்னோட இப்போதைய மனநிலையாக இருக்குது. சர்ச் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் ஓகே தானே? ஃபாதர் ஆண்ட்ரூஸ் எப்படி இருக்காரா? எல்லாம் நல்லா இருக்கீங்க தானே? ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு டேட். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் சர்ச் ஒர்க் அதிகமாகவே இருக்குது. பிகாஸ் ஈஸ்டர் வரப்போதில்லை, உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனால் நான் அந்த வேலையை பார்க்குறேன். அவங்கக்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். பாய். சரி, ஓகேப்பா, பாய்.